வணக்கம். என் பெயர் மேகா கோவர்தன் ரெட்டி. என் வேலை அரசியல் நாடகங்களை பற்றியது அல்ல. அது ஆளுகையின் இயந்திரத்தை பற்றியது. நாங்க தனிப்பட்ட நபர்களை பாக்குறதில்ல, அமைப்புகளை தான் பாக்குறோம். தேர்தல்கள்ங்கிறது யார் ஜெயிச்சா யார் தோத்தாங்கங்கிற விளையாட்டு கிடையாது. அது நல்லாட்சி தரத்துக்கு டேட்டாவை பொறியியல் செய்யற ஒரு முறை. இன்னைக்கு நம்மளோட கவனம் ஒரே ஒரு இடத்துல தான். தமிழ்நாட்டுல இருக்கிற அருப்புக்கோட்டை தொகுதி எண் 207. இது வெறும் ஒரு தொகுதி மட்டும் இல்லைங்க. நம்ம நாடு முழுக்க நம்ம பாக்குற பல மாற்றங்கள், பல சவால்களோட ஒரு சின்ன கண்ணாடி மாதிரி இது. எந்த ஒரு இடத்தோட எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம முதல்ல அதோட நிகழ்காலத்தை, அந்த மண்ணோட குணத்தை ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். அதோட கதைய நாம காது கொடுத்து கேட்கணும். அருப்புக்கோட்டைக்குன்னு ஒரு காலம் இருந்துச்சு. தேவாங்க செட்டியார் சமூகத்தோட நெசவாளர்கள் அவங்க கை வண்ணத்துல ஜவுளி தொழில உயரத்துக்கு கொண்டு போனாங்க. தீப்பெட்டி தொழிற்சாலைகள் ஆயிரக்கணக்கானவங்களுக்கு வேலை கொடுத்துச்சு. ஆனா காலம் மாறிடுச்சு. இப்போ அந்த தொழில்கள் எல்லாம் மெதுவா நலிவடைஞ்சு போச்சு. இதனால என்னாகுது? இளைஞர்களும் விவசாயிகளும் வேலை தேடி நகரங்களுக்கு போறாங்க. இந்த மாற்றம் பழசுக்கும் புதுசுக்கும் நடுவுல ஒரு உராய்வு உருவாக்குது. அந்த பதற்றத்தை நீங்க அந்த ஊரோட தெருக்கல்ல நல்லாவே உணர முடியும். இங்க இருக்கிற சமூக கட்டமைப்பு ரொம்ப நுட்பமானது. தேவேந்திர குல பள்ளர்கள், தலைமுறையா தெலுங்கு பேசுற பகுதிகள்ல இருந்து வந்த நாயுடுகள், சாலியார் முஸ்லிம்கள், செட்டியார்கள், நாடார்கள், முக்குளத்தோர்னு பல சமூகங்கள் ஒன்னா வாழ்றாங்க. ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவங்கவங்க வாழ்வாதாரம், வரலாறு, தேவைகள்னு தனித்தனியா இருக்கு. இதனாலதான் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வுங்கிற முறை இங்க வேலைக்கு ஆகாது. ஆனா இவ்ளோ வேறுபாடுகள் இருந்தாலும் எல்லாரையும் ஒன்னு சேர்க்கிற ஒரு அடிப்படை பிரச்சனை இருக்கு. அது தண்ணீர். வைகையிலேருந்தும் தாமிரபரணியிலேருந்தும் தண்ணி கொண்டு வர திட்டங்களை பத்தி வருஷ கணக்கா பேசிட்டு இருக்காங்க. ஊரோட பேருந்து நிலையத்தை 7.9 கோடி செலவுல புதுப்பிக்கிறதா வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா நிஜம் என்ன? தண்ணி பஞ்சம் தொடருது, ரோடு சரியில்லை, பஸ் ஸ்டாண்டு இன்னமும் பழசாதான் இருக்கு. இந்த வாக்குறுதிக்கும் யதார்த்தத்துக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளிதான் இந்த தொகுதியோட மிக முக்கியமான கதை. சரி, மக்களோட விரக்திய பார்த்தோம். இப்போ நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாப்போம் வாங்க. அரசியல் சத்தத்தையெல்லாம் தாண்டி டேட்டா மட்டும் தெளிவா 3 விஷயங்களை நமக்கு காட்டுது. முதல் சிக்னல், ஆணை வலுப்பெறுது, ஆனா பங்கேற்பு குறையுது. 2021 தேர்தல்ல திமுக வேட்பாளர் 53% வாக்கு வாங்கி ஜெயிச்சாரு. அது 2016 விட அதிகம்தான். ஆனா அதே நேரத்துல ஓட்டு போட்டவங்களோட சதவீதம் 79லிருந்து 76.5 குறைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு தரப்புக்கு ஆதரவு வலுப்பெற்றாலும் இன்னொரு தரப்பு ஓட்டு போட ஆர்வமில்லாம இருக்காங்க, அல்லது ஊரை விட்டு போயிருக்கலாம். ஏன் குறைவான மக்கள் ஓட்டு போடுறாங்க? ரெண்டாவது சிக்னல், டெலிவரி பற்றாக்குறை. பெரிய பெரிய திட்டங்கள் அறிவிக்கிறாங்க, ஆனா ரோடு, தண்ணி மாதிரி மக்களோட அன்றாட தேவைகள் பின்தங்கி போகுது. டேட்டா என்ன சொல்லுதுன்னா, நல திட்டங்கள் நடுத்தர அளவிலும், உள்கட்டமைப்பு குறைந்த முதல் நடுத்தர அளவிலும் தான் மக்கள்கிட்ட போய் சேருது. இங்கதான் மக்களோட நம்பிக்கை உடையுது. அவங்க அறிவிப்புகளை கேக்குறாங்க, ஆனா அவங்க வாழ்க்கை மட்டும் உடைந்த சாலைகளிலும் தண்ணீர் பஞ்சத்திலும் தான் போயிட்டு இருக்கு. மூணாவது சிக்னல், விஸ்வாசங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. பாரம்பரிய ஓட்டு வங்கி, ஜாதி அடிப்படையிலான வாக்குகள், இதெல்லாம் மாறிக்கிட்டு வருது. 2021 தேர்தல்ல நாம் தமிழர் கட்சிக்கு சுமார் 7% வாக்குகள் கிடைச்சிருக்கு. இது இளைஞர்களும் மாற்று அரசியலை தேடுற மக்களும் அவங்களுக்கு ஆதரவு தர்றத காட்டுது. பழைய கணக்குகளை வச்சு இனி இங்க ஜெயிக்க முடியாதுங்கிறது தான் இதோட அர்த்தம். நம்ம பொது வாழ்க்கையில ஒன்ன நினைவுல வச்சுக்கணும். ஒவ்வொரு எண்ணுக்கு பின்னாலையும் ஒரு மனித வாழ்க்கை இருக்கு. டேட்டாவை பகுப்பாய்வு செய்யறது மக்களை பிரிக்கிறதுக்கு இல்ல, அது ஒவ்வொரு குடிமகனோட கண்ணியத்தையும் மதிச்சு அறிவு சார்ந்த ஒரு பொது பேச்ச உருவாக்கி ஆட்சிய இன்னும் சிறப்பாக்குறதுக்கு தான். அந்த கண்ணியத்தை காப்பாத்த நாம ஆளுமைகளை பத்தி பேசுறத விட்டுட்டு இந்த வெற்றி தோல்விகளுக்கு பின்னாடி இருக்கிற அமைப்புகளை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இந்த ஆணையோட உண்மையான உடற்கூறியல் என்ன? ஆளுங்கட்சி வேட்பாளர் பதவியில இருக்கிற ஒரு அமைச்சர். இது அவருக்கு வளங்களையும் செல்வாக்கையும் கொடுக்குது. இது ஒரு அமைப்பு ரீதியான பலம். ஆனா அதே அமைப்பு தான் அவரோட பலவீனத்தையும் காட்டுது. அதாவது அவர் மக்களோட அடிப்படை தேவைகள்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்காருன்னு சில வாக்காளர்கள் நினைக்கிறாங்க. பெரிய திட்டங்கள்ல மட்டும் கவனம் செலுத்துறதால கிராமப்புறங்கள் கவனிக்கப்படாம போகுதுன்னு ஒரு உணர்வு இருக்கு. இப்போ எதிர்க்கட்சியான அதிமுகவா பாப்போம். அவரோட வாக்கு சதவீதம் 38லேருந்து 30 குறைஞ்சிருக்கு. அவரோட தனிப்பட்ட இமேஜ் நல்லா இருக்கு, ஆனா அவரோட கட்சி ஒரு பெரிய சவாலை சந்திக்குது. சுமார் 12லேருந்து 16% மக்கள் சின்ன கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இவங்கள தான் நாம மீட்கக்கூடிய வாக்காளர்கள்னு சொல்றோம். நிறைவேறாத வாக்குறுதிகளால ஏமாந்து ஒரு புது மாற்றத்துக்காக காத்துட்டு இருக்கிற மக்கள்.
இந்த டெலிவரி பற்றாக்குறைதான் நாம நலத்திட்ட சோர்வுன்னு சொல்ற ஒரு விஷயத்துக்கு ஆணி வேர். தமிழ்நாடு பல்லாண்டுகளா நலத்திட்டங்கள்ல முன்னோடியா இருக்கு, அது உண்மை. ஆனா இப்போ மக்களோட எதிர்பார்ப்புகள் மானியங்களை தாண்டி வளர்ந்துருச்சு. அவங்களுக்கு நல்ல வேலை, நல்ல ரோடு, பிள்ளைங்களுக்கு நல்ல பள்ளிக்கூடம் வேணும். வளர்ச்சி பின்தங்கி போகும்போது மக்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, மானியங்கள் மட்டும் போதுமா? இதுதான் இங்க ஆட்சி பண்றவங்க சந்திக்கிற மிகப்பெரிய சவால். இந்த பிரச்சனைகள் எல்லாம் நேத்து இன்னைக்கு வந்தது இல்ல. நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தா சில வடிவங்கள் திரும்ப திரும்ப வர்றத கவனிக்க முடியும். சரி, வரலாறு நமக்கு என்ன சொல்லித் தருது? 2016க்கும் 2021க்கும் நடுவுல அதிமுகவோட வாக்குகள் குறைஞ்சது உண்மைதான். ஆனா அந்த குறைஞ்ச வாக்குகள் எல்லாமே திமுகவுக்கு போகல. அதுல ஒரு முக்கியமான பகுதி, சுமார் 7% நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு 3வது தேர்வுக்கு போயிருக்கு. இது வெறும் வாக்கு மாற்றம் இல்ல, இது ஒரு வாக்கு சிதறல். இளைஞர்களை சேர்த்த ஒரு பெரிய கூட்டம் 2 பெரிய திராவிட கட்சிகளுக்கும் வெளியே ஒரு மாற்றத்தை தேடுறாங்கன்னு இது காட்டுது. இன்னொரு வடிவம், உடைந்த வாக்குறுதிகளின் சுழற்சி. வைகை தண்ணி திட்டம் மாதிரி வாக்குறுதிகள் திரும்ப திரும்ப கொடுக்கப்படுது. வேலை ரொம்ப மெதுவா நடக்குது, இல்ல நடக்காமலே போயிடுது. மக்களோட குறைகள் அப்படியே இருக்கு. அடுத்த தேர்தல் வருது, அதே வாக்குறுதி ஒரு புது கவர் போட்டு வருது. இந்த காலப்போக்குல இந்த சுழற்சி அமைப்பு மேல இருக்கிற நம்பிக்கைய அரிச்சிடுது. மக்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, போன தேர்தலும் அதுக்கு முந்தின தேர்தலும். சரி, பிரச்சனைகளை பத்தி பேசினது போதும். தீர்வென்ன? உடைந்த நம்பிக்கைய எப்படி திரும்ப கட்டுறது? டெலிவரிய மையமா வச்ச ஒரு நிர்வாகத்துக்கான வரைபடம் இது எங்க ஆரம்பிக்குதுன்னா, மக்கள் மேல முதலீடு செய்யறதுல ஆரம்பிக்குது. நாம இத அரசியல் செலவுன்னு பார்க்க கூடாது, நிர்வாக முதலீடுன்னு பார்க்கணும். முதல்ல 7.9 கோடி முதலீட்டுல பேருந்து நிலையத்தை மேம்படுத்தணும். ரிட்டர்ன் 150 வேலைகள், உள்ளூர் வியாபாரத்துக்கு ஒரு ஊக்கம். 2வதா 6 கோடி முதலீட்டுல வைகை குடிநீர் திட்டத்தை மேம்படுத்தணும். ரிட்டர்ன் 50,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு சுத்தமான தண்ணி. 3வதா 10 கோடி முதலீட்டுல கிராமப்புறங்கள்ல ரோடு போடணும். ரிட்டர்ன் 500 வேலைகள், விவசாயிகளுக்கு சந்தைக்கு போக எளிதான வழி. 2வதா வேலை, கண்ணியமான வேலை. இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சி திட்டங்கள், பள்ளிக்கூடங்கள்ல கம்ப்யூட்டர் லேப், இதெல்லாம் மனித வளம் மேல சேர முதலீடு. 3வதா நம்பகமான நலத்திட்டங்கள். ரேஷன் பொருட்கள் சரியா போய் சேரணும், நிலப்பட்டாக்கள் வேக வேகமா கொடுக்கணும். கடைசியா மக்கள் சொல்றத கேட்க ஒரு அமைப்பு. வாரம் வாரம் மக்கள் சந்திப்புகள். ஓட்டு கேட்கல, குறைகளை தீர்க்க வீடு வீடா முகாம்கள். இதுதான் மக்களுக்கும் ஆட்சிக்கும் நடுவுல நம்பிக்கைங்கிற பாலத்தை கட்டும். இந்த மாதிரி உள்ளூர் அளவுல எடுக்கிற நடவடிக்கைகள், நீட் தேர்வு அழுத்தம், விலைவாசி உயர்வுன்னு மக்கள் சந்திக்கிற பெரிய அழுத்தங்களுக்கு எதிரா ஒரு கவசம் மாதிரி செயல்படும். ஒரு இளைஞருக்கு அவரோட சொந்த ஊர்லயே ஒரு நல்ல வேலை கிடைச்சா அது அவரோட அழுத்தத்தை எவ்வளவு குறைக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு அரசு பள்ளியில கம்ப்யூட்டர் லேப் வந்தா அங்க படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு புது வாய்ப்பு கிடைக்குது. கொள்கைங்கிறது இப்படிதான், அடிமட்டத்திலிருந்து வேலை செய்யணும். இந்த அமைப்புகளை நாம உருவாக்கும் போது நம்ம அடிப்படை மதிப்புகளை மறக்கக்கூடாது. இந்தியாவோட தரவு பாதுகாப்பு சட்டப்படி ஒருத்தரோட தனிப்பட்ட தகவல் அவருக்கே சொந்தம். அதை பயன்படுத்த அவரோட சம்மதம் தேவை. நம்பிக்கைய உருவாக்குறதுனா என்ன? மக்களோட தனியுரிமையை பாதுகாத்து அந்த தகவல்களை அவங்களுக்கு சேவை செய்ய மட்டும் பயன்படுத்துறதுதான். அது அவங்களோட உரிமை. கடைசியா ஒரு வார்த்தை, இது ஒரு அமைதியான எச்சரிக்கை. அருப்புக்கோட்டையோட டேட்டா நம்ம நாடு முழுக்க நடக்கிற ஒரு பெரிய கதைய சொல்லுது. வாக்காளர் ஆர்வமின்மை, மாற்றுக் கட்சிகளின் வளர்ச்சி, இதெல்லாம் சின்ன சிக்னல்ஸ் கிடையாது. இவையெல்லாம் பெரிய எச்சரிக்கைகள். பாதுகாப்பு, அடிப்படை வசதி, வாய்ப்பு, இந்த ஆட்சியின் அடிப்படை கடமைகளை செய்ய தவறினால் மக்கள் நம்பிக்கை தொடர்ந்து சரியும், இந்த அமைப்பு தோல்வியடையும். நம்ம பார்வை ஒரு புதுவிதமான தலைமைக்காக இருக்கணும். டேட்டாவை அதிகாலத்துக்கு பயன்படுத்தாம வளர்ச்சிக்கு பொறியியல் செய்ய பயன்படுத்தணும். ஒவ்வொரு வாக்குறுதியும் கண்காணிக்கப்படணும். ஒவ்வொரு ரூபாயும் அது மனித வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு அளவிடப்படணும். ஒவ்வொரு குடிமகனோட குரலும் கேட்கப்படணும். இதுதான் அரசியலுக்கு அப்பாற்பட்ட உண்மையான நோக்கம். நீங்க ஒரு மக்கள் மைய தலைவரா மாறி உங்க தொகுதியை உயர்த்த விரும்புனீங்கன்னா blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற முகவரியில தொடர்பு கொள்ளவும், அல்லது 08042041602 என்ற எண்ணுக்கு அழைக்கவும். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.